தமிழ் விருந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஃப்ரைடு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீந்து போன இட்லியில் இதை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ என்னென்னு பார்க்கலாம். 7 இல்லாட்டா 8 இட்லி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு. வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்குங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை. இட்லியை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். அது வெடித்து வரும்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுருங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம வேக விட போகிறதில்ல, அதனால நல்லா வதங்கிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்க்குறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க உப்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் இட்லியில் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தக்கன வேணுங்கிற அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போது இட்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thank you.